ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ரெஸ்டீஜ் பிக்ஸ் 2.0 புல்லட் மிக்ஸி. இதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது நான் ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜூஸ் போடுறதுக்கு, ஸ்மூத்தி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க, மல்டிபர்பஸ் ஜார். இந்த மல்டிபர்பஸ் ஜாரில் இதில் வந்து வெட், ட்ரை ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 லிட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜிப்பர் லிட்டு வந்து நம்ம ஜூஸ் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு வந்து 1 and 2 கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து டு நாட் ரிமூவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடக்கூடாது. இது ட்ரை கிளாத் வச்சு நம்ம லைட்டாக தொடச்சாலே போதும். 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்போ நம்ம இதில் நான் ஜீரை வந்து கிரைண்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம வீட்டிலையே நம்ம ஜீரகப்பொடி, பெப்பர், கரம் மசாலா, பிரியாணிக்கு கரம் மசாலா, இல்லை வீட்டிலேயே மசாலா நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த சின்ன ஜார் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படி திருக்கி இப்படி க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த மிக்ஸி இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கிரைண்ட் பண்ணலாம். இது பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகுது. இல்லை எனக்கு கொரன்னு இந்த அளவு போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபைனாக தான் நான் வந்து கிரைண்ட் பண்ணுவேன். கிரைண்ட் ஆயிடுச்சு. பாருங்கள். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஸர் ஜார் பற்றி பார்க்கலாம். இப்போ உள்ள சீசனுக்கு ஏற்றாப்புல நான் வந்து வாட்டர்மெலான் எடுத்திருக்கேன். வாட்டர்மெலான் இந்த சீடோடு தான் நான் போடுறேன், சீடு எடுத்துகிட்டு போடலை. குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாதம் கொடுக்கும், அந்த மாதிரி இதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வந்து கையில் மசிச்சு கொடுக்காம மிக்சியில் போட்டு கொடுப்பேங்க. மிக்ஸி போட்டு கொடுக்கும்போது நம்மளோட மிக்ஸி யூஸ் பண்ணாமல் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மிக்ஸி வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மிக்ஸி யூஸாக இருக்கும். இதில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணினா அவ்வளோதான். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடுச்சு. ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், சீட் கூட கிரைண்ட் ஆகிருச்சு. நம்ம ஈஸியாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஜூஸ் போட்டு இந்த ஜிப்பர் லிட்டர் வச்சு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா அமேசானில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசானோட லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வேக்சின் போட்டுருங்க. வேக்சின் போடாதவங்க எல்லோரும் வேக்சின் போட்டுருங்க. வெளியில் போகும்போது சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் போட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.